பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முக்கியமாக சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சின்ன கேமை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது பைபிள் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் செல்ஃபோனு, கேம்ஸு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, இந்த மாதிரியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் உங்களுடைய இருதயம் எந்த நிலமாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? வெரி குட். என்னது? முள்ளுள்ள நிலம். ஓகே, மறுபடியும் இங்கே வந்துடுங்க எல்லாரும். சரி, அடுத்ததாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வீங்க? தீர்மானம் எடுப்பீங்க. இனிமேல் நான் ஒழுங்காக பைபிள் படிப்பேன், ஒழுங்காக ஜெபிப்பேன், தீர்மானம் எடுப்பீங்க. ஆனால் திங்கட்கிழமையான என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு மறந்து போயிடும். அப்போனா அது எந்த நிலமாக இருக்கும் உங்களுடைய இருதயம்? கற்பாறை நிலம், கற்பாறையான நிலம். வெரி குட். சொல்லுங்கள், பாறையான நிலம். ஓகே, அடுத்து என்னன்னா, எவ்வளவோ வசனத்தை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. ஆனால் என்ன செஞ்சிடுவீங்க? காதில் கேட்பீங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவீங்க. ஒன்றும் உங்களுடைய மனசுக்குள்ளே போகாது, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போகாது. அதை பறவைகள் பச்சித்து போட்ட மாதிரி பிசாசு பச்சித்து போட்டுருவான். அப்படின்னா அது எந்த நிலம்? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. ஓகே, வெரி குட். நல்ல, அதாவது 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடிய நிலம் என்ன நிலம்? நல்ல நிலம். வெரி குட். இப்போ உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்குது? நல்ல நிலமாக இருக்கா, இல்லைன்னா முள்ளுள்ள நிலமாக இருக்கா, இல்லைன்னா பாறை நிலமாக இருக்கா, இல்லை வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல இருக்குதா? நல்ல நிலம் போல இருக்கீங்களா? வெரி குட். ஓகே.